வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பார்த்திங்கன்னா இஸ்ரோ சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஜாப் அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப் அப்டேட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் SDSC SR RMT 01/2025 டேட்டட் 16/10/2020 அந்த டேட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் உங்களுக்கான போஸ்ட் பார்த்திங்கன்னா அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரின்னு ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிறீங்க. ஸோ என்ன மாதிரியான டிகிரினா நீங்கள் வந்து அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரின்னு ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், சரிங்களா? ஸோ இந்த டிகிரி நீங்கள் படிச்சதுன்னா உங்களுக்கான போஸ்டோடைய பே லெவல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 56,000லேருந்து 1,77,000 வரைக்குமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் உங்களுடைய போஸ்ட் கோட் அப்படின்னு பார்க்கும்போது 05 நீங்கள் வந்து அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அந்த டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கான ரிசர்வேஷன் அண்ட் வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வேகன்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரிசர்வ்டில் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணி நீங்கள் போட்டி போடலாம். ஸோ இந்த அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ எனி கேண்டிடேட் டு அப்பியர் த எக்ஸாமினேஷன். ஸோ ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, எனக்கான ஜாப் லொக்கேஷன் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து மெயின் சென்டர் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேயே ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷ்லேயே உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் நேச்சர் இருக்கும். அங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கானது. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எம்எஸ்சி இன் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி வித் அக்ரிகேட்டட் மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் 60% நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ எம்எஸ்சி இன் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும், சரிங்களா? ஸோ இந்த 60% வந்து ஓவரால் பர்சன்டேஜ் தான், சரிங்களா? ஸோ இது வந்து ஓவரால் பர்சன்டேஜ். ஸோ அடுத்து என்ன இருக்கணும்னு நீங்கள் பார்க்கணும்னா உங்களுடைய சிஜிபிஏவும் சிபிஐ, ஓகேவா, இந்த கம்யூலேட்டிவ் கிரேட் பாயிண்ட்டும் உங்களை வந்து கம்யூலேட்டிவ் பர்சன்ட் ஐடென்டிஃபை அந்த கிரேட் வந்து அவுட் ஆஃப் 10க்கு வந்து 6.5 இருக்கிற மாதிரி இருக்கணும் உங்களுடைய ஓவரால் டிகிரி மார்க் ஷீட்டில், ஓகேங்களா? ஸோ பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி போத் ஆஃப் டிகிரியில். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க இல்லையா? பிஎஸ்சி முன்னாடி படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அடிஷ்னல் சப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோட நீங்கள் வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து நீங்கள் பேப்பரை வந்து எக்ஸாம் எழுதியிருக்கணும். ப்ளஸ் இதில் வந்து மினிமம் வந்து பிஎஸ்சி லெவலில் 65% மார்க் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 65% மார்க்கும் எப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு செமஸ்டர்லையுமே அந்த 65 மார்க் வச்சுருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நீங்கள் ஒரு 5 பேப்பர் எழுதுறீங்கன்னா அந்த 5 பேப்பருடைய மொத்த பர்சன்டேஜ் வந்து 65%க்கு மேலே இருக்கணும். ஸோ இல்லை என்னுடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% தான் இருக்குது, இல்லை ஒரு 62% தான் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி ஆக மாட்டீங்க. ஸோ இன்கேஸ் உங்களை வந்து மெரிட் நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகிறீங்க, டிவி வந்து வெரிஃபிகேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா பிகாஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்பியரிங் த எக்ஸாமினேஷன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த பர்சன்டேஜ் இருக்கான்றதை நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கோங்க. நான் இந்த கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த பிஎஸ்சி டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் அதே சிஜிபிஏ அதே சிபிஐ வந்து கிரேட் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 10க்கு வந்து நீங்கள் வந்து 6.84 வந்து வச்சுருக்கணும். ஸோ கம்பல்சரி இது மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதை நீங்கள் வந்து இந்த எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து கிரிட்டீரியா வந்து ஃபில்ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ஜாப் வந்து நீங்கள் செக்யூர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ஜாபோடைய ஒர்க் நேச்சர் என்ன, சதீஷ் தவான் ஸ்பேஸ் செட்டில் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கான தனி வீடியோவை நம்ம யூடியூப் சேனலுடைய ஷார்ட் சீரீஸில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எம்எஸ்சி அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரின்னு நீங்கள் ஜாப் நேச்சர்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியோடைய என்னுடைய ஜாப் நேச்சரில் இருக்கக்கூடிய பே அலவன்ஸ் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பே அலவன்ஸு பார்த்தீங்கன்னா 86,000லேருந்து 86,000 வந்து உங்களுக்கு வந்து பெர் மந்த் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய பேசிக் பே இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா 56,000 ப்ளஸ் உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் படி உங்களுக்கு கொடுத்துடுவாங்க. ஸோ ஏஜில் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா 14/11/2025 கால்குலேட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 80 இயர்ஸ்லேருந்து 20 இயர்ஸ் இருக்குள்ளே உங்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லை எனக்கு வந்து 29 ஆகுது 30 ஆகுதுன்னு அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் SC/ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும், அன்ரிசர்வ்ட் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த போஸ்ட்டுக்கான ப்ரீ எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன். அண்ட் கெரியர் ப்ராக்ரஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே நீங்கள் வந்து பீரியாடிக் மெரிட் பேஸ்டு பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ சிஸ்டம் படி உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் மற்ற அலவன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு
உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இஸ்ரோ நார்ம்ஸ் படி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லி நீங்கள் கமெண்ட்டு தெரிவிங்க. உங்களுக்கான டவுட் உடனே கிளியர் பண்ணப்படும். அடுத்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ட் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இஸ்ரோ, டிஆர்டிஓ, கேட், ஜாம் எக்ஸாம்லாம் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.